சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். மாசி மாதம் பிறந்திட்டு மாமா, என்ன மாலையிட தயங்கிடலாமா? பஞ்சாங்கம் பார்த்தேன் புள்ளே, வரும் பங்குனி வரைக்கும் தேதியே இல்லை. அதாவது சந்தனம் உரசுங்கல்லு, தலைவாசல் காக்குங்கல்லு, மீன் உரசும் கல்லு கடியோ நீ வீணாசைப்பட்டாயே. ஒரு பாட்டு துறையை விட்டுட்டு போயிட்டீன்னா அது பாட முடியாதே அப்படின்ற மாதிரி போயினா உன்னுடைய லைஃப் வந்து பிரகாசிக்க முடியாது உன்னால. அதை இன்டைரக்டா சொல்றாரு. மாமன் மகளை மறந்திடலாமா, என்ன மயங்க வச்சு மழுப்பிடலாமா? எதுனாலுமே டக்கு டக்குன்னு முடிவெடுத்துடுறாங்க, பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்களே சொல்லிட்டீங்க, டக்கு டக்குன்னு முடிவெடுக்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் நீயா நானா ஷோ நடக்குது. அதாவது ஒரு சொல்லுவாங்க கிராமத்தில், விட்டு கொடுப்பார் கெட்டு போக, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. இது இந்த பொண்ணு போய் இவரை பண்றாளே அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் வர்றவங்களும் பார்த்தீங்கன்னா குச்சு 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 குச்சுன்னு பேசிக்கிறாங்க, அப்படியே ஆச்சரியமாக என்ன பார்க்குறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவருக்கே ஒரு மாதிரி இருக்கும்ல. அப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு அதை பற்றி நான் கவலைப்படல. பட் மற்றவங்க பேசும்போது காதில் விழுந்தும் விழாத மாதிரி இருக்கும்போது, ஐயோ நம்ம இது சாதிச்சே காமிக்கணுன்ற ஒரு நான் தஞ்சாவூர் சீமக்காரன், ததிகணத்தும் பாட்டுக்காரன், 5 எழுத்து பேருக்காரன், 6 எழுத்து ஊருக்காரன். குழந்தை பிறந்த பின்னாடி சரியான போராட்டம். அது வளர்க்கறதுக்கு எத்தனை கை மாறும் தெரியுமா? அந்த குழந்தை எத்தனை பேர் ஸ்டாஃப்ஸை வச்சு வளர்த்தேன் நான். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம் அப்பாடான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. கடவுளோட இது அப்படிதான் நினைக்கிறேன். நான் நிறைய சாப்பிடணும், வயிறு கேட்கும், நிறைய சாப்பிட முடியும். அப்போ சாப்பாடு கிடைக்கல. இப்போ நிறைய சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, வயிறு. ஆண்டு கடந்தாலும் நமது அன்பு மாறுமா, மாண்டு மடிந்தாலும் என் மனசு மறக்குமா? வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நீங்களே பார்த்தா தெரிஞ்சுப்பீங்களே. ரொம்ப அழகா இருக்கு உங்க 2 பேரையும் பக்கத்துல பாக்குறதுக்கு. ரொம்ப நன்றி. சொல்லி ஆகணும், 32 இயர்ஸ் கல்யாணம் ஆகி 32 இயர்ஸ் வந்து லவ்விங்கா ஹாப்பனிங்கா ஒரு கப்பல் இருக்காங்கன்னா இப்போ எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. உங்க சீக்ரெட் என்ன மேம்? முதல்ல எனக்கு என்ன தெரியுமா ஒரு ஆச்சரியமா, இது வந்து நம்ம பாரம்பரியமாக நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் அப்படி வாழ்ந்திருக்காங்க. அது என்னன்னு தெரியல, இந்த காலகட்டத்தில் எல்லாம் 32 இயர்ஸ் ஒன்றா இருந்திருக்கீங்களா, 32 இயர்ஸாக இதே லவ்வாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ரொம்ப வியப்பாக இருக்கு. ஆனால் நம்ம மூதாதையர்கள் எல்லாம் இப்படி தான் வாழ்ந்திருக்காங்க. ஆமாம், அந்த 32 இயர்ஸும் எப்போ ஆரம்பிச்சோமோ அதே காதலுடன் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த அதே காதல் தான் இங்க வந்து எப்பவுமே வந்து குவெஸ்டனா இருக்கும் இந்த ஜெனரேஷன். ஏன்னா எதுனாலுமே டக்கு டக்குன்னு முடிவெடுத்துடுறாங்க, பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்களே சொல்லிட்டீங்க, டக்கு டக்குன்னு முடிவெடுக்கணும். பொறுமை கிடையாது இதுல. உண்மையான ஒரு காதல்னு சொல்றதை விட ஒரு அஃபெக்ஷன், காதலுக்கும் அஃபெக்ஷனுக்குமே வித்தியாசம் இருக்கு. காதல்ன்றது ஒரு ஒரு விஷயத்தால ஈர்க்கப்படுறதுனால வரும் காதல். ஆனால் அஃபெக்ஷன்றது பார்த்தீங்கன்னா அந்த காதல் முத்தி போய் தான் அஃபெக்ஷன் ஆகும். பாசம் அப்படின்றது, அந்த அன்பு பாசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காதல் முத்தி போச்சுன்னா தான் அது வரும். அந்த அளவுக்கு போக மாட்டேங்கிறாங்க யாரும். டக்கு டக்குன்னு ஈகோ கிளாஷ் ஆகுது, ஹர்ட் பண்ணிக்கிறாங்க, வார்த்தைகள் நிறைய விடுறாங்க. அந்த விட்ட வார்த்தைகள் அள்ள முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் நீயா நானா ஷோ நடக்குது. அதான் பிரச்சனையே. அதாவது ஒரு சொல்லுவாங்க கிராமத்தில், விட்டு கொடுப்பார் கெட்டு போகார், குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. அதனால் இப்போ நீங்கள் புரிதல் எப்போ வரும் தெரியுமா? கல்யாணம் ஆகி வயசாகி ஆக 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 புரிதல் கூடும். அப்போது கல்யாணம் ஆகி 32 வயசுன்னு சொல்கிறீங்களே, இப்போ 16 இருந்ததை விட இப்போ அதிகமாக இருக்குது எங்களுக்கு. இப்போ 32 40 வரும்போது இன்னும் புரிதலாக இருக்கும். நீ என்று நான் இல்லை, நான் என்று நீங்களும் ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. நீ நான் இல்லையா இல்லை நான் என்று நீ இல்லையாங்கிற கேள்விக்குரியெல்லாம் இல்லை, தீர்மானத்துக்கு வந்துடும். இதுக்கு ஒன்று அழகா உதாரணம் சொல்லுவார் இவர். வயசான பாட்டி, தோலெல்லாம் சுருங்கி போயிருக்கும். அப்போ அதுல ஒரு பார்ட்னர் நினைக்கிறாங்களாம், நீ பக்கத்துல இருந்தாலே எனக்கு போதுன்ற மாதிரி. ஆமா 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 ஆமா, நீ பக்கத்துல இருந்தா. அவர் வந்து தாத்தா பாட்டி, அந்த தாத்தாவை ரொம்ப கவனிக்குது அந்த 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 பாட்டி. தாத்தாவும் பாட்டியை ரொம்ப கவனிக்கிறேன்.
நீங்கள் இவ்வளோ வயசாகிடுச்சு என்னால் எதுவுமே முடியல, நடக்க கூட முடியல, இந்த லெவலில் என்னை வந்து என் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குது, எப்படி அதுன்னு? நீ பக்கத்தில் இருந்தாலே போதும், வேறு என்ன எனக்கு வேணும்? அந்த அந்யூன்யம் அந்த இது பார்த்தீங்கன்னா போக போக இன்க்ரீஸ் தான் ஆகணும், அதிகப்படுத்திக்கிட்டு தான் போகணும். இதில் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு குழந்தை பிறந்து வளர வளர எல்லாமே சரியாயிரும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும், எல்லாம் சரியாயிடும், பிரச்சனைகள் கூட சரியாயிடும். ஆனால் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் கூட யாருக்கும் பொறுமை இல்லை. இப்போ யாருக்காக இது பண்ணுறாங்களோ இல்லையா, அந்த குழந்தைக்காக கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுமை இல்லை என்பதை விட அழகாக சொல்லலாம், புரிதல் இல்லை. புரிதல் இல்லை. புரிதல் இருந்தால் பொறுமை தானா வரும். அந்த ஈகோ கிளாஷ் ஆகாது, நீயா நானான்ற ஒரு போட்டி வர்றது. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கணவன் தனி அக்கௌண்ட்டு, மனைவி தனி அக்கௌண்ட் வச்சுக்கிறாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான், ஒன்றா தான் வச்சுக்கிறது. அந்த மாதிரிலாம் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஒளிவு மறைவு இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது எல்லாமே எல்லாம் மைனஸ். பட் நாங்கள் என்ன பார்த்து வளர்ந்தோமோ அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். குடும்பத்துக்குள்ளே 3வது ஆள் நுழையக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இப்போ 3வது ஆள் நுழைஞ்சிட்டாங்க எல்லார் குடும்பத்திலையும். அது யாருன்னு தெரியுது உங்களுக்கு? மொபைல், அவங்க தான் 3வது ஆள். ஆமாம் ஆமாம், அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும்போது தீர்வு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைன்னா அவங்களே பார்த்துக்கணும். யாராவது ஒருத்தர்கிட்ட போய் கருத்து கேட்கறது, இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க, இவர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா, இல்லை இவங்க சொல்லா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறேன் பேர் வழியில் பார்த்தீங்கன்னா கும்மி கொட்டிட்டு போயிடுவாங்க. இன்னொன்று, ஒரு ஒரு தம்பதிக்குள்ள பிரச்சனை வர்றப்போ வயதானவங்க வந்து அவங்களுடைய இதை சொல்லி, அனுபவத்தை சொல்லி அவங்க ரெண்டையும் சேர்த்து வச்சுருவாங்க. அந்த சேர்த்து வைக்கிறதுக்கு சில யுக்திகளை கையாளுவாங்க. அது அவங்களுக்கு அனுபவம் இருக்கிறதுனால. இப்போ என்ன செய்கிறோம்னா, அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த முதியவர்களை மதிக்கிறதே இல்லை, அவங்கள தள்ளி வச்சிடறாங்க. உங்கள் யோசனை எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வயசாகிடுச்சுல பேசாமல் இருங்க, வாயை பற்றிட்டு இருக்கோம், நாங்கள் பார்த்துருவாங்க. ஆமாம், அப்புறம் அது என்ன சொல்கிறது, கர்நாடகம், சுத்த கர்நாடகம் வாயை மூடிட்டு பேசாம. அந்த காலம் மாறி இந்த காலம் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. கிழக்குல தான் சூரியன் எப்பவுமே உதிச்சுட்டு இருக்கு. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன ஒரு மாற்றமும் இல்லை. அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் மாடு அம்மான்னு தான் கத்திட்டு போகுது. நம்ம தான் மனிதர்கள் மாறிக்கிட்டே இருக்கிறோம். எந்த காலம் வந்தாலும் பெண்ணு தான் பிள்ளை வைக்கணும், அது மாற போறது இல்லை, மாற்ற முடியாது. அதனால இது வந்து பெரியவங்களை என்னைக்கு வந்து அந்த பெரியவங்களை மதிக்காத நிலை வந்ததோ அப்பவே பிரச்சனை உருவாயிடுச்சு. பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதில்ல, அவங்க தீர்த்து வச்சுருவாங்க, சுலபமாக தீர்த்து வைப்பாங்க. நமக்கு தெரியாது, நம்ம எதிர்பார்க்காத ஒன்றை போட்டு 2 பேரும் சேர்த்து வச்சுருவாங்க. ஆமாம், அதுதான் அவங்களோட டேலண்ட். ஆனால் அவங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லையே. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இவர் இப்படி பார்த்தா என்ன பண்ணுவார், நான் இப்படி பார்த்தா என்ன யோசிக்கிறேன், எல்லாம் கரெக்டாக சொல்லிடுவோம் நாங்கள். நீங்கள் சொன்னீங்க சூரியன் வந்து கிழக்கில் தான் உதிக்கணும், உங்கள் காதல் உதிச்சதை பற்றி பேசலாம். பார்த்துக்கிட்டீங்கன்றது, நாங்கள் ஒரே டிபார்ட்மெண்ட்டில், மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் படித்தோம். இவர் எனக்கு சீனியரு. ஆமாம், ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கும்போது காலேஜ்லேயே, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பில் இவர் பாடினார். அப்போ வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், பட் இவர் என்னோட சீனியர்னு எனக்கு தெரியாது. சீனியர் பாரு. அப்படி இருக்கும்போது வெறும் ஜஸ்ட் ஒரு பாட்டு கேட்டு நல்லா இருந்துச்சு, எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ரசித்தேன் நான். பட் இவர் என்ன ரசிச்சதுன்றது வந்து எனக்கு தெரியாது. அதாவது உங்களை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிறது நிலைமையில நான் பாட்டு சொல்லி தரல. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, இவங்களை எவன்லாம் சொல்லி விட்றானோ அவனெல்லாம் கட் பண்ணி விட்டேன். அதான் அந்த வேலை முதல்ல செஞ்சேன். யூனிவர்சிட்டிலேயே பின்னாடியே பஸ்ஸில் போனால் பின்னாடியே போகிறது 10 பேர் 4 பேர் போவான். இவங்க நடந்து போனால் பின்னாடியே போவான். அவன் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு கரெக்டாக போய் டிபார்ட்மெண்ட் வச்சு ஓடிட்டேன். ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டில் போய் வச்சு, உங்கள் ஸ்டூடெண்ட் சரியில்லை, நல்ல வேலை பார்த்துருக்காரு பார்த்தீங்களா, எங்கள் டிபார்ட்மெண்ட் பொண்ணை பின்னாடியே போகிறான், பின்னாடியே பேசுகிறான், வழியிறான், ஜாக்கிரதை, நான் பார்த்துக்கிறேன், நீ போக்கும் சாமி அப்படின்னு. அதாவது எல்லாத்தையும் வெட்டி விட்டு நம்ம கரெக்டாக உள்ள வந்துடுறது. ரொம்ப மோசமாக ஒருத்தர் இருந்தான், பெரிய ஆண்டவன் இப்போ இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் பார்த்துருக்கோம் சாமின்னு. அவரை கூப்பிட்டு என்னமோ திட்டி கரெக்ட் பண்ணி விட்டார். எனக்கு இதெல்லாம் தெரியாது, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். ரொம்ப மோசமா பின்னாடியே போவான், தெரியாது, இவங்களுக்கு தெரியாது, இவங்க பாட்டில் போயிட்டு இருக்காங்க. பின்னாடி நானும் பார்த்தேன், 1 வாரமா தொடர்ந்து பண்றான். அவனெல்லாம் விட்டுலாமா, அப்புறம் புத்திடும், நமக்கு கடுப்பாகும்ல. இந்த மாதிரி நிறைய சிரமப்பட்டிருக்காரு. அதை ப்ரப்போஸ் பண்ணது அவர் தான் பண்ணாருமா? எப்படி பண்ணீங்க அது? இப்போ அதுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய பேர் கேட்டேன் நான், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணணும், என் கூட சேர்ந்து பாட யாராவது வர்றீங்கன்னா த்ரூ காலேஜ் தான், அது டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்தது தான். யாருமே வரல. ஃபோக் சாங்ஸ் நான் பாட மாட்டேன், இவங்க மட்டும் தான் பாட வந்தாங்க. என்ன கேட்கவே இல்லை,
கேட்கல. எல்லாரையும் கேட்டார், என்னோட சீனியர் ஜூனியர்ஸ் எல்லாரையும் கேட்டார், என்ன மட்டும் கேட்கல. எனக்கு கோவம் வந்துச்சு, என்னடா நம்ம ஜில்லால நம்ம பெரிய ஆளு, அனிதானாலே எல்லாருக்கும் தெரியும், இவர் என்ன ரொம்ப பிகு பண்றாரு, என்ன பாடிட்டு நல்லா பேர் வாங்கிட்டாருன்னு பிகு பண்றாரு, நம்ம கிட்ட கேட்கலன்னு கோவம் வந்துருச்சு. நான் போயிட்டு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன், சார் சார் அப்படின்னோடனே என்னங்க அப்படின்னு. அப்பதான் ஆச்சரியமா பாக்குறாரு அவரு, என்ன சார் எல்லாரையும் நீங்கள் பாட கேட்டீங்க, என்ன மட்டும் நீங்கள் கேட்கல அப்படின்னா அப்படியே என்ன ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஏன்னா நான் தமிழ் பேச மாட்டேன்னு நினச்சிட்டாரு இவர். என்னன்னா ஒரு நார்த் இந்தியன் அப்படின்ற எல்லாரும் சொல்லிட்டாங்கல்ல, நார்த் இந்தியன். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கு எனக்கு தமிழ் பேச தெரியாதுன்னு நினச்சிட்டு என்ன கேட்கலையாம். அப்புறம் தான் இவர் சொன்னார், என்னங்க நீங்கள் தமிழ் பேசுவீங்களா சார்? நல்லா பேசுவேன் சார், நல்லா எழுதுவேன் சார், நல்லா பாடுவேன் சார் அப்படின்னு. அது எப்படி தெரியாமல் இருக்கும் சொல்லுங்க. அப்புறம் சொல்லி கொடுத்தேன். ஆனால் மற்றவங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் அவங்க அப்படி ஏனோ தானோன்னாங்க. இவங்க மட்டும் தான் சரியாக பாடினாங்க, சரியாக பாடினேன். அப்புறம் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது சார் நாடகான சபாவில், ஃபோக் டு கிளாசிக்கல்னு. அதில் பாடுறதுக்கு கூப்பிட்டேன், யாருமே வரல. இப்போ இவங்களும் அனுராக் ஸ்ரீராம் 2 பேர் தான் வந்து கூட பாடினாங்க. இவங்க ஊர் பக்கம் கச்சேரிக்கு போனோம் பிஃபோர் மேரேஜ். என்னன்னா ஒரு சக்ஸஸ் ஆயிடுச்சு, எங்கள் காலேஜில் பண்ண ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இவருக்கு ஃபீமேல் வாய்ஸ் வேணும் கச்சேரி பண்ணுறதுக்கு. அப்போவே பண்ணிட்டு இருந்தார் பிஃபோர் மேரேஜ், ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே. அப்போ நான் போக மாட்டேன்னு சொன்னேன். எங்கள் ப்ரொஃபஸர் தான் சொன்னார், நல்லா மேட்ச் ஆகுதுமா அந்த கச்சேரியில், ரொம்ப நல்லா மேட்ச் ஆச்சு உங்கள் வாய்ஸ் 2 பேர்த்துதும், அதனால போயேன் உனக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமே அப்படின்னு சொன்ன பின்னாடி போனோம். வந்துட்டாங்களா எங்கள் கூட. அப்போ வந்து வர்ற நேரத்தில் கடலை, அப்போ தான் நிலக்கடலை விதைச்சி அறுவடை செஞ்சுக்கிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த கடலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எங்கள் அம்மாவில் அப்படி ஆச்சரியம், யார் அது அப்படி என்ன கூப்பிட்டு, என்ன அழகாக இருக்காவ, கண்ணில் பற்றியா அப்படியே ஒளி வீசும் கண்கள். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஒளி வீசும் கண்கள், அப்படியே லட்சுமி மாதிரி இருக்காப்ப அப்படின்னு ஏதோ வாய் எடுக்க வர்றாங்க. ஆனால் நான் என் வாயிலேருந்து எதாவது வருதான்னு பார்க்குறாங்க, நான் எதுவுமே சொல்லலை. அப்படி அப்போ நல்லா இருக்கு, அடிக்கடி அழகா இருக்கல இந்த மாதிரி பொண்ணு மருமகளா சொல்லல. அப்படி சொல்லாமலே என் வாய எனக்கு ஆசையை தூண்டுறாங்க அவங்க. இதெல்லாம் சொன்னா உன் மனசுல ஒரு ஆசை வரும், பொண்ணுன்னா இப்படிதான் ஒரு பொண்ணு இருக்கணும். இவரு என்ன பண்ணி போட்டாரு, இவருக்கு மனசுல இருந்தா கூட இது வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி, இது ஒத்து வராது லைஃப்ல. ஏன்னா நிறைய மாற்றங்கள், தாய்மொழி மாற்றம் இருக்கு, நிறைய மாற்றம் இருக்கிற வேறுபாடு இருக்கிறனால இது ஒத்து வராதுன்ற மாதிரி இவருக்கு விருப்பம் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சாரு. பட் அவங்க அம்மா வந்து நல்லா இருக்குல்ல இந்த பொண்ணு அப்படின்னு அம்மா சொன்ன உடனே சரி. அது மட்டும் இல்லை, அப்புறம் ஊர்லேயும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிட்டாங்க, அந்த முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாங்கன்னு சும்மா கிளப்பி விட்டாங்க. நீங்க கிளப்பி விடுவீங்க, நான் நிஜமாக்க வேணும். அப்போதான் நான் சொன்னேன், இதை வச்சுட்டு சும்மா விட்டு பார்ப்போம், ஒரு நூல் விட்டு பார்ப்போன்னு என்ன பண்ணேன். சரிங்க நான் வந்து ஐ லவ் யூன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு என்ன பண்ணுவீங்க? அது எப்போ ஒரு பஸ் டிராவலில் வரும்போது சொன்னார் ஃபர்ஸ்ட். ஆமாம், அதான் ஒன்று அழுதுகிட்டு இருந்தேன். ஆமாம், எதுக்கு மேம் அழுதீங்க? இது மாதிரி சொல்லிட்டாரு இவரு. நான் இவர்கிட்ட இருந்து அந்த எதிர்பார்க்கல. மற்ற பசங்கன்னா ஓகே அது சுத்துறாங்க ஓகே, இவர் எனக்கு டீச்சராக இருக்காரு, இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல நான் இதை. பின்னாடி எனக்கு பின்னாடி உட்காந்தாங்க, இவங்க அழுதுட்டு வந்து முன்னாடி உட்காந்துருக்கேன், இவங்க எனக்கு பின்னாடி இருக்காங்க சீட்டில். அதுட்டு திரும்பி பார்க்குறேன், ஒரு அழுகை. சரி அங்க சும்மா ஜோக்கு சொன்னாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க, விட்டுங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாரு. நடுநடுவில் சொல்லுவார். அப்போ வேறு வேறு ரியாக்ஷன், சொம்பெல்லாம் தூக்கி அடிக்க போய் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் எப்போ ஓகே சொல்லிக்கிட்டீங்க? எப்போ ஓகேன்னா இவர் வந்து நல்லா ஹியூமரஸ் சென்ஸ், அப்போவே ஹியூமரஸ் சென்ஸு, அப்புறம் நல்ல நாலேஜபிள் பர்சன், பயங்கர நாலேஜ். பாட்டில் மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜென்ரலாகவே இவர் நாலேஜபிள் பர்சன். ரொம்ப தெரியாத விஷயமே கிடையாது. எங்கள் வீட்டில் ப்ளம்பிங் வேலையாக இவர் தான் பார்ப்பார், எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக இவர் தான் பார்ப்பார், எல்லாமே இவர் தான் செய்வாரா. அதெல்லாம் என்ன வந்து கவர்ந்தது. ஆனால் கல்யாணம் பண்ணுன்ற எண்ணம் இல்லை எனக்கு. கல்யாணம் இவரன்னு கிடையாது, யாரையும் பண்ணியிருக்க மாட்டேன் விட்டா அந்த மாதிரியா. அப்போது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருந்தார் 2 இயர்ஸா. அப்போது நான் வேண்டான்னே சொல்லிட்டேன். எனக்கு வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து இப்படியே இருந்தால் பைத்தியம் பிடிச்சிடும், எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டார் ஊருக்கு. கூப்பிட்டு போயிட்டு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ போன பின்னாடி எனக்கு அங்கே பேசுறதுக்கு, தொடர்பு கொள்றதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. அப்போ சம்திங் மிஸ்ஸிங். நான் அந்த ஹியூமரஸ் மிஸ் பண்ணுறேன், அவர் பாட்டு சொல்லி கொடுக்குறது மிஸ் பண்ணுறேன். அது மிஸ் பண்ணுற ஃபீலிங் வந்தோடனே சரி நம்ம ஏன் எங்கள் வீட்லேயும் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க எங்கள் வீட்லேயும் தீவிரமாக. அப்போ பண்ணி தான் ஆகணுன்றாங்க, விடமாட்டாங்க போல இருக்குது கல்யாணம் பண்ணாமல். யாரையோ பண்ணுறதுக்கு ஏன் நமக்கு இவரையோ பண்ணிக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் வீட்டில் சொன்னேன். அப்புறம் தான் அந்த மிஸ் பண்ணேன். உங்கள் அம்மா வந்து என்ன உங்களை பற்றி அப்படி பெருமையாக பேசுகிறாவ, நீ அப்படி உடனே பாட்டு பார்த்த மாத்திரத்தில் எழுதுவீங்களாமே, உடனே பாட்டு எழுதுவீங்களாமே, எங்க இப்போ ஒரு பாட்டு எழுதுங்க பார்ப்போம் அப்படின்னா போட்டாங்க. அவனுக்கு வாங்க ஒரு பேனா ஒரு பேப்பர் எழுதுனேன்.
பாடி காமிங்க. எனக்கு என்ன, நாங்கள் தமிழ் படிக்க தெரியாதுல்ல, பேசுவேன் தவிர படிக்க தெரியாது, நீங்கள் பாடி காமிங்க. இவங்க 2 பேரும் டூயட் மாதிரி போட்டாங்க. மாசி மாதம் பிறந்திட்டு மாமா என்ன மாலையிட தயங்கிடலாமா, மாமன் மகளை மறந்திடலாமா, என்ன மயங்க வச்சு மழுப்பிடலாமா. பஞ்சாங்கம் பார்த்தேன் புள்ளே, வரும் பங்குனி வரைக்கும் தேதியே இல்லை, சித்திரையா பொறக்கட்டும் புள்ளே, உன்னை மாலையிட வாரேன் புள்ளே, மாசி மாதம் பிறந்திடலாச்சு, இந்த மாமனுக்கு கல்யாண பேச்சு, ஊரெல்லாம் பாக்கு வச்சு நம்ம ஒன்று சேரும் காலம் வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ஃபுல்லாகவே இந்த கல்யாணம், அதாவது 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா ஓலையில் பந்தல் போடணும், எனக்கு வெள்ளி கொலுசு வாங்கி தரணும், அந்த மாதிரி ஃபுல்லாக வருது. இந்த முட்டாளாக இருக்கிற எங்கள் அம்மாவுக்கும் எனக்கு இது புரியல, நமக்காக எழுதப்பட்ட பாடல்னு அவர் இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்காரு, டைரக்டாவே சொல்லிட்டு இருக்காரு. பாட்டு மூலமா இவர் உணர்த்துறாரு, ஒவ்வொன்றும் சொல்றாரு. ஆனா ஸ்பாட்ல போட்ட டியூனு அது கேரளா வரைக்கும் போயிடுச்சு. இந்த டியூன்ல கலாபவன் மணி ஒரு பாட்டு, எங்களோட மகர மாசம் வந்துட்டல்லோன்னு பாடினார். மாசி மாதம் மகர மாசம், மகர மாசம் வந்துட்டல்லோ, அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் கலாபவன் மணி கூட இந்த பாட்டை கேட்டு அவர் போட்டிருக்காரு அப்படின்னு. கேரளாவில் நீங்க முதல்ல மேம்க்கு வாங்கி கொடுத்த பரிசு என்ன சார்? வைரத்துல மூக்குத்தி. மூக்குத்தி மூக்குத்தி வாங்கி கொடுத்தாரு. அந்த மூக்குத்திக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி வாங்கி கொடுத்தது, நானா அடம்பிடிச்சு போட்டது கொலுசு. அதாவது அப்போ போட்ட மூக்குத்தி தான் இது. இதுக்கு ஸ்ரீதேவி மூக்குத்தி. ஸ்ரீதேவி அப்போ பாத்தீங்கன்னா இதுதான் போடுவாங்க, என்ன 16 வயசு இதுதான் போட்டிருப்பாங்க. இது அப்போல இருந்து இந்த மூக்குத்தி தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அவரு ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தாரு. ஆமா ஆமா ஆமா, இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு சென்டிமெண்ட்ல. ஆமா ஆமா ஆமா, அழகழகா ஏதோ ஒரு தொலைஞ்சு போயிட்டு ஒரே ஒரு மூடல மாறி போச்சு, அப்புறம் கிடைச்சிச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஆகி போச்சு, முத வாங்கி கொடுத்த மூக்குத்தி. ஆமா, அவ்வளவு சென்டிமெண்டலா இருக்கிற விஷயம் காணணும். ஆமா ஆமா. அது அப்புறம் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புடவைகள் எல்லாம் நிறைய வாங்கி கொடுப்பாரு எனக்கு. இந்த மாதிரி நம்ம இருக்கு. சரி, உன் கல்யாணத்துல நீ கட்டின புடவை எங்க இருக்கு? உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், அது பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு லாக்கர்ல வச்சிருக்கேன். ஆமா, லாக்கர்ல. இவரோட கல்யாண பட்டு வேட்டி சட்டை, முத உள்ளதெல்லாம் எடுத்து நான் பத்திரப்படுத்தி, முத வாங்கின ஸ்டவ், முத வாங்கி கொடுத்த புடவை, முத வாங்கி கொடுத்த மூக்குத்தி, இந்த மாதிரி எல்லாமே முத நான் உங்களுக்கு எழுதின இது கடிதம், காதல் கடிதம். அந்த லெட்டர்ல என்ன எழுதிருந்தீங்க? அது நிறைய. அதாவது சந்தன உரசுங்கல்லு, தலைவாசல் காக்குங்கல்லு, மீன் உரசும் கல்லு கடியோ நீ வீணாசை பட்டாயே. அது எழுதிட்டு எதுக்காக எழுதுனுங்களுங்க, உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, ஒரு பைலட் மாப்பிள்ளைய பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க, அவங்கள வந்து ஓகே சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க உடனே கடிதம் குசு எல்லாத்தையும் வெட்டி விட்டவருக்கு எப்படி இருக்கும்? எழுதுறேன், சந்தன உரசும் கல்லு, தலைவாசல் காக்குங்கல்லு, மீன் உரசும் கல்லுக்கடியே நீ வீணாசை பட்டாயே. என்ன பொருள்னா, நான் வந்து சந்தனம் உரசுற கல் மணக்கும், தலைவாசல் காக்குங்கல்லு, உன்னுடைய வீட்டு வாசல்ல தலைவாசலா எப்போதும் உனக்கு காவலா இருப்பேன், அந்த மாதிரி இருக்கிற கல். ஆனா நீ என்ன பண்ற, மீன் உரசன கல்லில் போய் சந்தனத்தை, நீ சந்தனம், அந்த மீன் உரச கல்லில் போய் சந்தனத்தில் உரசனா சந்தனமும் நாரும். அது என்ன சொல்றாரு, நீ ஒரு பாட்டு துறையில் இருக்க, ஒரு பாட்டு துறையை விட்டுட்டு போயிட்டீன்னா அது பாட முடியாது அப்படின்ற மாதிரி போயினா உன்னுடைய லைஃப் வந்து பிரகாசிக்க முடியாது உன்னால, அதை இன்டைரக்டா சொல்றாரு. அந்த மாதிரி கவிதையெல்லாம் எழுதுறேன். அது பாத்தீங்கன்னா அந்த கவிதை எழுதுனது குஷ்புன்ற பேர்ல தான் எழுதுவாரு. புஷ்பவனம் குப்புசாமி அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா குஷ்பு. அது இவர் தான் எழுதுனதுன்னு தெரியாம நான் இவர்கிட்டயே படிச்சு காமி, எந்த ஒரு பொறுக்கியோ எழுதுறான் சார் எனக்கு. ஆனா சொல்ல பிரமாதமா இருக்கான், நல்லா எந்த ஒரு பருக்கியா எழுதுறான் பாருங்க சார் அப்படின்னு. அவரு ஐயோ நான் தான் அந்த மாதிரி உட்கார்ந்து சொல்ல முடியாதுல, அடி அங்கே கேந்திரின்னு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ் ஆயிடும். அது படிச்சு முகத்தை பாப்பாரு, இந்த பொண்ணு கண்டுபிடிக்குதா இல்லையா அப்படின்னு. விளக்கம் கண்டுபிடிக்காம மக்காவே இருந்திருக்கேன் நான். பதவுரை விளக்க உரை எல்லாம் சொல்லுவேன். அதுக்கு கேட்பேன், சிலதெல்லாம் புரியாதா சார், இப்படின்னா என்ன சார், அது அப்படின்னா என்ன அர்த்தம் சார், அவன் எழுதியிருக்கான் பாருங்க சார் அப்படின்னு. அதுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லுவார் வேற. அப்ப கூட நமக்கு இவ்வளவு தெளிவா விளக்கம் சொல்றாரு. தமிழ் ரொம்ப நல்ல தமிழ் புலமை இவர்கிட்ட அதிகம். மியூசிக்ல தான் டாக்டரேட் எல்லாம் வாங்கியிருந்தா கூட தமிழ் புலமையும் சைமல்டேனியஸா பாத்தீங்கன்னா இவர்கிட்ட அதிகம். அதனால பாத்தீங்கன்னா இவர்கிட்ட தான் அர்த்தம் கேட்பேன். இவர் எல்லாத்தையும் விளக்கம் சொல்லுவாரு. ஆனா அப்போ கூட எனக்கு புரியல, இவர் தான் எழுதியிருக்காருன்னு.
இந்த காலத்துல யாருமே வந்து இந்த லெட்டர் எழுதி அப்பெல்லாம் வந்து லவ் பண்றதே இல்ல. அந்த காலத்துல இந்த லெட்டர் மட்டும் தான் இருந்துச்சு. அப்பெல்லாம் வந்து நீங்க இவங்க வீட்டுக்கெல்லாம் லெட்டர் அனுப்புவீங்களா? இல்ல போஸ்ட்ல இப்ப SMS இருக்கிற மாதிரி அப்ப போஸ்ட்ல வரும் எனக்கு லெட்டர்ஸ். நான் எங்க இதுல போட மாட்டேன், தெரிஞ்சிரும் எங்க இருந்து வந்திருக்குன்னு. அதனால பேர் அட்ரஸ்லாம் மாத்திடுறது, அங்க இருந்து அடையார்ல இருந்து போடுறது. ஓ உங்க வீட்ல அந்த மாதிரி லெட்டர் எல்லாம் மாட்டிருக்கா? இது ஓப்பனாக சொல்லணும்னா நான் சைல்டுஹுட் இந்த ஸ்கூலிங் பண்ணுறேன்ல, ஸ்கூலிங்ல இருந்தே எங்கள் ஊர் மேட்டுப்பாளையம் அந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் அப்போலேருந்தே லவ் லெட்டர்ஸ். அது சின்ன ஊருன்றனால எனக்குன்னு கிடையாது, நிறைய அந்த பருவத்தில் வரக்கூடியதான இயல்பான ஒரு விஷயம். ஆரம்ப காலகட்டத்திலலாம் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆவாங்க, பயப்படுவாங்க, அப்படிலாம் இருந்தது. ஆனால் அது போக போக பழகிட்டாங்க. இது என்ன ஒரு பொண்ணுன்னு இருந்தா ஒரு ஆணுன்னு இருந்தா இது இயல்பு போல இருக்குன்ற மாதிரி நிறைய வர வர அதெல்லாம் கொண்டு போய் அவங்ககிட்டயே கொடுப்பேன். நான் பெரியவங்ககிட்டயே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன் படிக்க. நீங்க 2 பேரும் எத்தனையோ மேடைகள் வந்து ஒன்னா உட்காந்து பாடிருக்கீங்க. ஆனாலுமே இந்த மணமேடையில உட்கார்ற ஒரு தருணம் ஒண்ணு இருக்குல்ல, அது ரொம்பவே வந்து வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுக்கும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். இந்த மணமேடை உட்கார்றது கூட டென்ஷன்லயே இருந்தோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அது கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இது இந்த பொண்ணு போய் இவரை பண்றாளே அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் இருந்துச்சு. அந்த கிராமத்துல வர்றவங்களும் பார்த்தீங்கன்னா குச்சு 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 குச்சுன்னு பேசிக்கிறாங்க. அப்படியே ஆச்சரியமா என்ன பார்க்குறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவருக்கே ஒரு மாதிரி இருக்கும்ல. அப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு அதை பற்றி நான் கவலைப்படலை. பட் மற்றவங்க பேசும்போது காதில் விழுந்தும் விழாத மாதிரி இருக்கும்போது ஐயோ நம்ம இது சாதிச்சே காமிக்கணுன்ற ஒரு வெறியிலேயே இருந்தோம். பட் நிறைய கூட்டம், கண்ணா பின்னான்னு கூட்டம், கூப்பிட்டவங்க கூப்பிடாதவங்கலாம் வந்து அங்கே சாப்பாட்டுக்கு டென்ஷன் ஆனவன் பாருங்க. அந்த டென்ஷன் சாப்பாடு கிடைக்கல, கூட்டம் நிறைய வந்துச்சு. அரிசி நான் போய் பிடிக்க முடியாது, கடைக்கார சொன்னா இதான் சமையல்னு பழைய அரிசி அனுப்பி விட்டான். அது முடிச்சு உடனே மேடையிலேயே அங்கேயே தாலி கட்டின உடனே கீழே இறங்கினோன்னா பாட வேற சொன்னாங்க. உடனே பாட்டு. நம்ம எங்க போனாலுமே இந்த பாடல் வந்து நம்மளை விட்டு போகவே போகாது. எங்க போக கூடாது, ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேட்டுருவாங்க, யாரா இருந்தாலும் கேட்டுருவாங்க. அங்க இருக்கிற வரைக்கும் பாடிட்டே இருக்கணும். எங்க போனாலும் பாட்டு தான் கேட்கறாங்க. இப்ப சாப்பிடறதுக்கு போறோம், துபாய் போனோம், சாப்பிடறதுக்கு ஹோட்டலுக்கு போனா சார் ஒரு பாட்டு சார், ஒரு பாட்டு ஏதோ பாடுறதுக்கு ஒன்ன பத்தியே பாடிடுறாங்க அப்படின்னு அந்த ஹோட்டலை பத்தியே நான் பாடிட்டு வந்துட்டேன். ஆமா, ஏன்னா நீங்க தான் அப்பவே வந்து லிரிக்ஸ் எழுதுவீங்களே, எழுதாமே கூட பாடுவார்ல. நான் தஞ்சாவூர் சீமக்காரன், ததிகணத்தம் பாட்டுக்கார, 5 எழுத்து பேருக்கார, 6 எழுத்து ஊருக்கார, அபுதாபி நாடு வந்தேங்க, ஏ சாப்பிட அழைச்சிக்கிட்டு இங்கே வந்தாங்க, அப்படி இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு பாடிட்டேன். இந்த மாதிரி இப்போ நீங்க வந்து ஒரு பாட்டு பாடுங்களா, அதே மாதிரி இப்போ மேம் அவ்வளோ அழகா உட்காந்துருக்காங்க, இப்போ ஒரு லிரிக்ஸ் எடுத்து பாடுங்க சார். ஓ, ஆண்டு கடந்தாலும் நமது அன்பு மாறுமா, மாண்டு மடிந்தாலும் என் மனசு மறக்குமா, ஆண்டு கடந்தாலும் நமது அன்பு மாறுமா, மாண்டு மடிந்தாலும் என் மனது மறக்குமா. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க எனக்கு வந்து கல்யாண டைம்ல வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னு. அந்த கிரிட்டிசைஸ் தாண்டி வரப்போ இந்த ஃபினான்ஷியலா நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து ட்ராப் ஆகும். அந்த கஷ்டம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃபினான்ஷியலா பாத்தீங்கன்னா என்ன, நாங்க ஒரு குறிக்கோள் வச்சிருந்தோம். எல்லாருமே வந்து வேண்டான்னு சொன்னாங்களே எங்க வீட்டுல. நான் இல்லை ஜெயிச்சு காமிப்பேன், இவரோட 2 பேரும் ஒரே துறையில் இருக்கோம், நாங்கள் கட்டாயம் ஜெயிச்சு காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால எங்கள் வீட்டு சைட்லேயும் ஒன்றும் வாங்கிக்கலாம், இவங்க வீட்டில் சைட்லேயும் ஒரு பைசாவும் வாங்கிக்கல. கல்யாணம் ஆகி 3 months வந்து எங்கள் வீட்லேயே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தூர்தர்ஷனில் ஒரு ப்ரோக்ராம் பண்ண பின்னாடி தான் ரொம்ப ஹிட் ஆகி அதுக்கப்புறம் தான் எங்களுடைய கரியரே ஆரம்பிச்சது. ஃபினான்ஷியலாக நாங்கள் கஷ்டப்பட்டது வந்து ஒரு பக்கம் இருந்தால் கூட அப்போ தான் கொடி கட்டி பறக்க ஆரம்பிக்கிறோம். கேரிங் ஆகிட்டேன். அந்த கேரிங் ஆன பின்னாடி அது வந்து என்னன்னா, அப்போ ஒரு தம்பதி சமேதராக பார்த்து பழக்கப்பட்டவங்க எனக்கு பார்த்தீங்கன்னா வாந்தி மேலே தண்ணி குடிச்சா கூட வாந்தி வந்துக்கிட்டே இருந்தது. அப்போது இவர் சொல்கிறாரு, இல்லைங்க அவங்களுக்கு வர முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது, குழந்தை அப்படின்லாம் சொல்லும்போது, இல்லை 2 பேரும் ஒன்றா பார்த்தா நாங்கள் பழக்கம், நீங்கள் இப்படி இருக்கிற ரொம்ப சந்தோஷம் சார், ஆனால் அவங்களை எப்படியாவது கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு. அந்த இதுலேயும் போவேன் நான். ரொம்ப தூக்கமாக வரும், சாப்பிடவும் முடியாமல் போயிட்டு எவ்வளோ போட முடியுமா. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மனிதா மாத்தோட அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல அவங்க ஒரு பாட்டு பாடினா கூட பரவாயில்ல, எங்க ஊர் பொம்பளைங்க எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, கூட்டுவாங்க சார். அது லேடிஸ் கூட்டம். அது பாத்தீங்கன்னா அந்த அது அப்போ வந்து லேடிஸ் கூட்டம் அப்படி கூடி வருவாங்க, குடும்பத்தோட வருவாங்க, என்ன பார்க்கறதுக்குன்னே வருவாங்க. அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பின்னாடி சரியான போராட்டம். அது வளர்க்கறதுக்கு
எத்தனை கை மாறும் தெரியுமா அந்த குழந்தை, எத்தனை பேர் ஸ்டாஃப்ஸை வச்சு வளர்த்தேன் நான், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம் அப்பாடான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஒரே துறையில் இருக்கிறதுல பல ப்ளஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி குழந்தை வளர்க்குறதுல, இந்த சமையல், நம்ம 2 பேரும் ஒன்றா போயிட்டு வருவோம், வந்துட்டு எனக்கு இருக்கிற டயர்டு தான் அவருக்கு இருக்கும், அவருக்கு இருக்கிற டயர்டு தான் எனக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது சமைச்சு சாப்பிட முடியாமல் போகிறது, எத்தனையோ தியாகங்கள் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆமா ஆமா, எல்லாமும் வச்சுக்கிட்டு எப்படி இது? ஆமா, ஏதோ ஒண்ணு திறந்துதான் ஆகணும். நம்ம இப்போ இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வந்திருக்கோம்னா அதுக்கு பின்னாடி ஏன்னா எங்க வீட்டுல இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இது இருக்கும். ஒன்னா மாமியார் வீட்டு சைடுல பிள்ளைங்களை வளர்ப்பாங்க, இல்லாட்டி மாமியார் வீட்டு சைடு வந்து இருப்பாங்க, இல்லாட்டி அம்மா வீட்டு சைடு. எங்களுக்கு 2 பக்கமும் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா நேனியை வச்சு வளர்த்தோம். கொஞ்சம் நஞ்சம் என் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வந்து இது என்ன குழந்தை, நீ போய் பரவாயில்ல போயிட்டு வா, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஹெல்ப் இல்லைன்னு நீங்க நினைச்சு பாருங்களேன். எங்க வீட்டுல யாருமே இல்லை, நானும் இவரும் தான். இப்போ வரைக்குமே யாரும் இல்லை. ஏதாவது ஒண்ணா நானும் இவரும் தான் பார்த்து. கடவுளுடைய இது அப்படிதான் நினைக்கிறேன். நிறைய சாப்பிடணும், வயிறு கேட்கும், நிறைய சாப்பிட முடியும். அப்போ சாப்பாடு கிடைக்கல. இப்போ நிறைய சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, வயிறு ஏத்துக்கல. ஏஜ் ஏன்னா இவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப தண்ணி குடிச்சே கூட கஷ்டப்பட்டிருக்காரு. எதுவுமே கஷ்டப்படாம கிடைக்காது எதுவும். ஆமா ஆமா, ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு இழந்துதான் நமக்கு கிடைக்கும். நீங்க சொன்னீங்க நீங்க கேரிங்கா இருக்கிறப்போ நிறைய இடத்துக்கு போனீங்க. அப்போ வந்து கண்டிப்பா சார் நிறைய சப்போர்ட் பண்ணிருப்பாரு, எமோஷனலா சப்போர்ட் பண்ணிருப்பாரு, இல்லைன்னா குட்டி குட்டி விஷயங்கள் கியூட்டா பண்ணிருப்பாரு உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக. என்னெல்லாம் பண்ணிருக்காரு? என்னன்னா எனக்கு அந்த சாப்பிட்றதுல கொஞ்சம் ரொம்ப புவர். அப்போ என்ன பண்ணுவார், எனக்கு என்னென்ன பிடிக்குமோ எங்க இருந்தாலும் சரி வரவழைச்சு எனக்கு ஊட்டியே விடுவார். அப்போவே அவர் கையாலே ஊட்ட வச்சு இவ்வளவு சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் குழந்தையும் சத்தா இருக்கும், நீயும் சத்தா இருப்ப அப்படின்ற மாதிரி ஊட்டியெல்லாம் விடுவாரு. பாதாம் பருப்பை வந்து ஊற வச்சு மிக்சியில் போட்டு அடிச்சு பால் புழிஞ்சி அதில் சர்க்கரை போட்டு கொடுத்துருவேன். சஃப்ரான் எல்லாம் போட்டு அப்போ எல்லாம் மாசமாக்கும் போது சஃப்ரான் நல்லது இல்லையா, அதை கொஞ்சம் போட்டு கொடுப்பேன். இரும்பு சத்து கிடைக்கும், அதெல்லாம் பண்ணி ஆரஞ்சு ஜூஸ் புழிஞ்சு கொடுப்பேன். இந்த மாதிரி இப்படி சேர்த்துனேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஆமா, ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா வந்து கணவரோட மொத்த அட்டென்ஷனுமே அந்த குழந்தை மேல போயிடும், இல்லைன்னா அந்த மனைவியோட லவ் வந்து கம்மியாயிடும் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. இல்ல இப்பவும் பாத்தீங்கன்னா அவருக்கு இது என்ன தெரியுமா, இது வந்து ஒரு 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 சைக்காலஜிக்கல் சொல்லணும். இவங்க வந்து வேணும்னே சொல்றது அன்பு ஏன் குறைஞ்சி போச்சுன்னா குழந்தை பிறந்துருச்சுல அதனால, அது கிடையாது. இவரு சலுப்பு தட்டுறது. ஈவனும் இப்போ கூட ஸ்டில் தானே என் பொண்ணுங்க சொல்லுவாங்க, என்ன இருந்தாலும் உங்களுக்கு அம்மா தானே ஃபர்ஸ்ட்டும்பாங்க. அதாவது 2 பொம்பளை பிள்ளைங்க தான். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க, இந்த பொம்பளை பிள்ளைங்கன்னா அப்பா தான் பாசம் அதிகம்னு. பட் அது இல்லை. எங்கே 4 பேர் இருக்காங்கன்னு வைங்க, ஏதோ ஒரு அல்வா வருது அப்படின்னா எடுத்து ஊட்டி விடுங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு கொடுத்துட்டு தான் அப்புறம் எனக்கு கொடுத்துட்டு தான் அப்புறம் பண்ண. நான் கூட கண்ணு காமிப்பேன் பிள்ளைங்க இருக்கு. சப்போஸ் நான் வந்து அவங்களுக்கு ஊட்ட போனேன், உங்களுக்கு எப்போதும் அம்மா தான் அங்கே ஊட்டிட்டு வாங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. நான் தான் கண்ணு காமிப்பேன், இங்கே பாருங்க பிள்ளைங்க இருக்காங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு காமிப்பேன். அவங்களே சொல்லுவாங்க, அது என்னது அம்மா தானே முதல்ல கொடுப்பீங்க, அங்கே கொடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் பாக்குறப்போ இவ்வளோ ஹாப்பனிங்கான கப்பல் எப்படிடா இருக்காங்க. இப்ப பாக்குறவங்க எல்லாம் யோசிப்பாங்க, சே நம்மளும் இப்படிதான்டா இருக்கணும், இல்ல நமக்கும் இப்படிதான் ஒரு வாழ்க்கை வேணுங்கிற மாதிரியே யோசிப்பாங்க. வாழ்க்கை வேணும்ன்றது அவங்களதான் அமைச்சுக்கணும், அவங்களதான். இதென்ன அது எங்கேயும் தேடி போக வேண்டாம், அன்பு செலுத்தணும், மனம் விட்டு பேசணும் எது இருந்தாலும். இப்போ என்ன தெரியுமா, நிறைய பேர் வந்து இந்த பூனை நாய் கதை மாதிரிதான் இருக்கு. நாய்க்கு கோபம் வந்தா வாழை மடக்கிக்கும், பூனைக்கு கோபம் வந்தா வாழை ஆட்டும், நாய்க்கு சந்தோஷம் வந்தா வாழை ஆட்டும், பூனைக்கு கோவம் வந்து வைங்க வாழை மடக்கிக்கும். அப்போ இந்த பூனை என்ன நினைக்கும், நாய் வாழாட்டும் போது இது கோவத்துல இருக்குன்னு அது உருங்கும். 2க்கும் ஒத்துக்காது. நான் தான் நாய் பூனைன்றது. அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா இப்பவும் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய குடும்பத்துல அதான் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய போயிட்டு இருக்கு. முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஈகோன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது தூக்கி எறிஞ்சிருக்கேன் தயவு செய்து. இந்த 3 எழுத்து வேண்டாம். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். அந்த என்ன தெரியுமா, காதல், அன்பு. ஆமா, அந்த என்ன சொல்றது, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போறதுக்கு தான் மனம் விட்டு பேசணும். இப்ப எல்லாரும் எங்க செல்போன் பார்த்துட்டு இருக்காங்களே, அதான் 3வது ஆள் அனுமதிக்காதீங்கன்றாங்க. இல்ல குழந்தைங்க கூட பேசுறது இல்ல. இட்ஸ் நாட் ஹெல்தி. முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம எல்லாருமே அந்த காலத்துல எப்படி எல்லாரும் உட்காந்து ஒரு ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு அரை மணி நேரம் தன் குடும்பத்துக்காக ஒதுக்கணும். இவங்க சொல்லுவாங்க குறைஞ்சபட்சம் சாப்பிட்ற நேரத்துலயாவது ஒன்னா சேர்ந்து சாப்பிடக்கூடாதா. என்னோட இது ரொம்ப சொல்லுவேன், நான் வலியுறுத்துவேன். எங்க வீட்டுல எல்லார்ட்டையும் சொல்லுவேன், சாப்பிடும்போது ஒன்னாதான் சாப்பிடணும், முடிஞ்ச அளவுக்கு ஒன்னாதான் சாப்பிடணும் அப்படின்னு. அதுல கொஞ்சம் நான் திட்டு வாங்குறது உண்டு. ஆமா, திட்டு வாங்குவாருன்ட்டு. நீங்க சாப்பிடறத பத்தி சொல்றப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சினி உலகம் சார்பாக இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓ, சாப்பாடு சாப்பிடுற சம்பந்தப்பட்ட என்னமோ வருது.
ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட்ஸ் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.